ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபலாக்கில் பாருங்கள். இன்றைக்கி உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி சேர்த்து ஒரு பொரியல் செய்ய போகிறேங்க. அதுக்கு பாருங்கள், உருளைக்கிழங்கை வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி பச்சை பட்டாணி முதல் நாளே ஊற போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றிக்கிட்டாச்சு. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குவோம். இந்த கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சம் ஜீரகம், ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்குவோம். ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். எப்போதுமே வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் சேர்க்கலாம். இது வந்து வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா சீக்கிரம் வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்ப்போம். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன். அப்புறம் இது வந்து சிக்கன் 65 பொடி, அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தோம்னா கொஞ்சம் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குவோம். இந்த பொடி வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். ஒரு 2 செகண்ட் ஆனால் நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், இது ஒரு 50% கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் இந்த பட்டாணியும் சேர்த்துக்கலாம். பட்டாணி அவிச்சு வச்சதுனால கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 2 செகண்டு நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா எல்லாமே வெந்து வந்துருச்சு. இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இனி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நல்லா பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பொரியல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் சேர்த்து ஒரு பொரியல் செஞ்சாச்சு. நல்லா பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கா, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறும் உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு பட்டாணியும் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.